மீனா வந்து எங்கள் அட்ரஸை வந்துட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க செந்திலுக்கு. செந்தில் வந்துட்டு அதே தீம் பார்க்குக்கு தான் இங்கே வரவு செஞ்சுருப்பாரு. செந்தில் வந்துட்டு வரான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே மீனா. செந்திலும் வந்துடுவாங்க. எங்கே மீனா இருக்க, நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே தாங்க பக்கத்தில் தான் சொல்லிட்டு இங்கே ஒரு இடத்த வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க. இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணுறாங்க. யார் உங்கள் ஹஸ்பண்ட் வராரான்னு சொல்லிட்டு மதி கேட்கும்போது, ஆமான்னு இங்கே மீனா வந்துட்டு தலையாட்டவும் செய்ய, பரவாயில்லக்கா, எங்கள் செந்தில் மாமாவுக்கு உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லி என்னென்னமோ அவரை திட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போ பாருங்கள் உங்கள் கூட இருக்க முடியாமல் இங்கே உங்களை தேடியே வந்துட்டாரு. ஆனால் கதிருக்கு என் மேலே பாசம் அதிகம்னு சொல்லிட்டே இருப்பியா, ஆனால் அவன் என்னை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் ராஜு ஆரம்பிக்க, இவ ஒருத்தி திரும்ப திரும்ப புலம்பிகிட்டே இருப்பான். வரேன்னு சொல்லிட்டு எங்கள் செந்தில கூப்பிடுறதுக்காக போகவும் செய்வாங்க எங்கள் மீனா. செந்தில் போய் கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருவாங்க. இவர் தான் என் ஹஸ்பண்ட் செந்தில்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஹாய்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகவும் செய்கிறாங்க. டேய் செந்தில், நீயும் சென்னைக்கு வர மாட்டா எங்கள் கூட வந்திருக்க வேண்டியதானே, அது என்ன நாங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு பின்னாடியே கிளம்பி வரதுன்னு சொல்லி இங்கே கோமதி திட்டு, அது வந்துமா அப்படின்னு சொல்லும்போது, புரியுதுடா, இங்கே மீனாவை விட்டுட்டு இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அப்படின்னு இங்கே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. தான் பையனை எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு வந்திருக்கீங்களான்னு ராகவனும் ராஜலக்ஷ்மி கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க. பரவாயில்ல, பொண்டாட்டி மேலே பாசம் இருக்கத்தான் செய்துன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி சொல்ல, இங்கே வீட்டில் எல்லாருக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. மீனா கூட கொஞ்சம் தனியாக உட்காந்து பேசவும் செய்கிறாங்க. இல்லை மீனா, நீ இல்லாமல் எனக்கு அங்கே ரொம்ப போர் அடிச்சிடுச்சு, அதனால தான் நான் உடனே கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, வரும்போது கதிர் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன் மீனான்னு சொல்ல, கதிர் எங்கே இங்கே வந்திருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் கதிர் வந்துட்டு இங்கே முத்துவேல் கூட உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஆனால் முத்துவேலை இங்கே பார்க்கல. முத்துவேல் வந்துட்டு முதல்ல உள்ளே போய்ட்றாங்க. இங்கே உள்ளே வந்த கதிர் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ரெசார்ட் தானே, அங்கே ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, செந்தில் பார்த்துட்றாங்க. கதிர் ஏன் இங்கே வந்திருக்க போகிறான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க, கதிரை பாரு பேக்கும் கைமா வந்து நிற்கிறான் பாரு அப்படின்னாங்க செந்தில் சொல்ல, திரும்பி பார்க்குற மீனாவுக்கோ அதிர்ச்சியாக இருக்குது. உடனே மீனாவும் செந்திலும் ஒருவேளை ராஜிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னா இங்கே எப்படி நீங்கள் இருக்க இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போதுன்னு சொல்ல, அத்தை சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ராஜி சொல்லியிருப்பா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அப்படின்னு இங்கே மீனா சொல்ல, சரிவா அவன் இடம் தெரியாமல் தேடிட்டு இருக்க போறான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரூம் புக் பண்ணுற சாவி வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே கதிரும். அப்போ பார்த்துட்டு மீனாவே செந்திலை பார்த்து அதிர்ச்சி இங்கே கதிருக்கு அதிகமாயிடுது. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கதிர் நீ அத்தை சொல்லி தானே இங்கே வந்த அப்படின்னு இங்கே மீனா கேட்க, டே ராஜி சொல்லி தானேடா இங்கே வந்த அப்படின்னு அங்கே செந்தில் கேட்க, நீ என்னென்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா பார்க்காம இருக்குமில்ல, அதை நான் கிளம்பி வந்துட்டேன். டே நீயும் வர மாதிரி சொல்லியிருந்தனா நானும் உன் கூடவே வந்திருப்பேன்ல அப்படின்னு அங்கே செந்தில் சொல்லும்போது, இல்லைண்ணே நீ வருவேன்னு எனக்கு தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே செந்தில் வந்து கதிர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன பண்ணுறாங்க, ராஜி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல, நீ முதல்ல கண்ணை மூடுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, மீனா ராஜியுடைய கண்ணை மூடியபடி இங்கே ராஜியை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ராஜி கண்ணை ஓப்பன் பண்ணால் இங்கே கதிர் நிற்கிறாங்க. டே கதிர் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து பயங்கர அதிர்ச்சி ஷாக் ஆகுறாங்க எங்க கதிரை பார்த்து. கதிரை வந்துட்டு இல்லாது வந்துன்னு ஒரு பதட்டம் மட்டும்தான் அவங்க முகத்தில் இருக்கு. என்ன கதிர் இவ்வளோ தூரம் ராஜிக்காக புறப்பட்டு வந்துட்டு இப்போ எதுவுமே தெரியாது போல நிற்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லும்போது, ஆமாம்மா கதிரை நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். நான் எப்படி இங்கே வந்தேனோ மீனாவை பார்க்காம இருக்க முடியாமல் ஓடி வந்தேனோ அதே போல தான்மா அவனும் உன்னை பார்க்குறதுக்காக ஓடி வந்துட்டான்னு சொல்லி எங்கள் கதிரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. கதிரும் அப்படியா கதிர் அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்தில் இருக்க எங்கள் சுரேஷா இருக்கட்டும் மதி மலர்னு எல்லாருமே, நீங்கள் ஃபோன் பண்ணலை, நீங்கள் பேசலை, சரியாக பேசலைன்னு ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டாங்க உங்கள் ஒய்ஃப் ராஜி அப்படின்னு மதியம் சுரேஷுமே சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மட்டும் எப்படி வந்த, அதுக்கு நீ என் கூடவே வந்திருக்கலாம்லன்னு சொல்லி ராஜி கேட்க, டே இப்படியெல்லாம் நீங்கள் வர மாதிரி தான் நான் வீட்லேயே இருந்திருப்பேன்டா. ஆமாம் அரசி இப்போ இங்கே இருக்கா, அரசி தனியாக வீட்டில் விட்டுட்டு வந்துட்டீங்களான்னு கோமதி கேட்க, இல்லைம்மா அரசி அப்பா கூடயும் அண்ணன் கூடயும் இங்கே கடையில் தான் இருக்கா, அரசியை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்க பாண்டியன் வந்துட்டு இங்கே பழனிக்கிட்ட வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கே கதிரை பற்றி தான், கதிர் இப்போ சென்னைக்கு வேலைக்கு போயிருக்கான், பாவம் நான் 10 லட்சம் பணத்தை கேட்டேன்னு இப்படி தூங்காமல் இப்படி ரொம்ப பாடுபட்டு இருக்கான்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருக்க அங்கே குமாருக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துடுது. 10 லட்சம் பணத்தை பெரியப்பா மூலம் வாங்கிட்டு இப்போ பெரியப்பாவே கூட்டிகிட்டு எங்கே போயிருக்கானே தெரியல, இந்த குடும்பமாக சேர்ந்து நம்மளை முட்டாளாக்குறாங்களான்னு நினச்சிட்டு எங்கள் குமார் வந்துட்டு கோவத்தோட பக்கத்தில் வராங்க.
அந்த நேரத்தில் தான் இங்கே கோமதியும் கால் பண்ணுறாங்க. குமார் வந்துட்டு இங்கே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குன்னு அங்கே பாண்டியன் சொல்ல, உங்கள் பையன் 10 லட்சம் பணத்தை எங்கள் பெரியப்பாயிட்ட வாங்கிட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, என்ன உளறன்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் பெரியப்பாடைய அக்கௌண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா பணம் எங்கள் கதிருடைய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே வீட்டில் இருக்க பாண்டியனும் பழனியும், குமார் கொஞ்சம் அமைதியாரு, தேவையில்லாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சித்தப்பா, உங்களுக்கு தான் எதுவும் தெரிய மாட்டுது. அந்த கதிரி எங்கள் பெரியப்பா கிட்ட பழகி பெரியப்பாவோட சொத்தை முழுக்க அவன் பேரில் எழுதிக்கலான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். 10 லட்சம் பணத்துக்காக அவன் கஷ்டம்லாம் படலை. அதான் ஈஸியாக எங்கள் பெரியப்பா மொத்தமாக எழுதி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு என்ன வேண்டி கிடக்குன்னு அங்கே குமார் சொல்லும்போது, குமார் கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னேன்னு சொல்லும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா வேணா இதில் அமைதியாக இருந்துட்டு போகலாம், நான் இதுக்கு அமைதியாக இருக்கணும்னு சொல்லி இங்கே கத்தவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே கோமதியுடைய ஃபோனை அட்டன் பண்ணிட்டு இங்கே பழனி கையில் வச்சுட்டு இருக்கேன். பழனி என்னடா ஆச்சு? குமார் என்னென்னமோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான், என்னடா பிரச்சனைன்னு சொல்லும்போது, அங்கே அது வந்து அக்கான்னு சொல்ல, சொல்லிடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கதிர் அவங்க அப்பா கிட்டேருந்து 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கினதா சொல்லி இங்கே சத்தம் போட்டுட்ருக்கான். கதிர் தான் சென்னைக்கு வேலை விஷயமா போயிருக்கதா சொன்னான்னு சொல்ல, கதிர் எங்கள் கூட இப்போ இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. கதிர் உங்கள் கூட இருக்கானான்னு சொல்லி கேட்க, கதிருடைய காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கதிரை வந்துட்டு வீடியோ காலில் காட்டுறாங்க. கதிர் வந்துட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. கதிரை பார்த்துட்டு இங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க பழனியும். கதிர் நீ எப்படா இங்கே அக்கா கூட போனேன்னு சொல்லும்போது, அவள் ராஜியை பார்க்குறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லும்போது தான் இங்கே பின்னாடி முத்துவேல் வந்து நிற்கிறாரு. முத்துவேல் எங்கே இன்னும் மேலே ரூம் சாவியை வாங்கிட்டு வரேன்னு சொன்னவர் இன்னும் வரலைன்னு சொல்லிட்டு கீழே வரும்போது தான் முத்துவேல் இருக்கிறத பார்த்ததுமே எங்கள் பழனி வேலுக்கு அதிர்ச்சி ஆகுது. அண்ணன் இப்போ உங்க கூட வந்துச்சுன்னு சொல்ல, அண்ணனா அப்படின்னு திரும்பி பார்க்குற கோமதிக்கு அப்போ தான் முத்துவேல் அண்ணன் தாங்க பின்னாடி நிற்கிறதே தெரிய வருது. அண்ணன் அப்படின்னா அதிர்ச்சியோடு எங்கள் பக்கத்தில் போகிறாங்க. இங்கே எல்லா உண்மையும் தெரிய வரதுக்கான நேரம் வந்துடுச்சுன்ற மாதிரி கதிர் இங்கே எஸ்க்கு தப்பா முழிச்சிட்டு இருக்கா. அப்பா நீங்கள் எப்பப்பா இங்கே வந்தீங்கன்னு சொல்லிட்டு இங்கே ராஜியை கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னு தயங்கியபடி தான் பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இங்கே? உடனே பாண்டியன் வந்து பார்க்குறாங்க. கோமதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேச வரும்போது, உன் பிள்ளை என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியான்னு சொல்ல வரும்போது, இங்கே முத்துவேலும் கதிரும் ஒன்றா இருக்கிறத பார்த்ததும் இங்கே குமார் சொன்னது எல்லாம் உண்மை தானே தெரிய வருது. டேய் கதிர், நீ உன் மாமனார்கிட்டேருந்து 10 லட்சம் பணத்தை வாங்கினியாடா? அந்த 10 லட்சம் பணத்தை நான் கேட்டதுனால தான் நீ அவர்கிட்டேருந்து வாங்கினதா சொல்லி இங்கே வீட்டுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த குமார் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அப்பெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமலா எங்கள் பெரியப்பாடி அக்கௌண்ட்லேருந்து உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குமார் கேட்க, அதுக்கு உடனே அங்கே முத்துவேல் வந்துட்டு, குமார் நான் சொல்ல வரது முழுசாக கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெரியப்பா, நீங்களும் எங்கள் கதிர் ஒன்றா தான் போயிருக்கீங்கன்னு எங்களுக்கு அன்னைக்கே தெரியும். நாங்கள் அன்னைக்கு அதை பார்க்கவும் செஞ்சோம். இதுக்கு மேலே என்னால் அப்பா மாட்டெல்லாம் பொறுமையாகவே இருக்க முடியாதுன்னு குமார் சொல்கிறாங்க. டே குமார், நான் சொல்ல வரதை முதல்ல கேளுடான்னு சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பீரோவில் இருக்க பத்திரத்தை எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, உடனே உள்ளே போகிற எங்கள் குமாரும் பத்திரம் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கிடையில் தான் கார்லேருந்து வந்து இறங்குறாங்க சக்திவேலும். நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு, டே குமார் எங்கடா போகிறேன்னு சொல்ல, பெரியப்பா தான் ஃபோனில் இருக்காருன்னு சொல்ல, பெரியப்பாவான்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற எங்கள் சக்திவேலு, எதுக்கிட்ட அவசரப்பட்டேன்னு தான் பையனை திட்டுறாங்க. என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுப்பா. அந்த கதிரை பற்றி அவங்க அப்பா பெருமையை என்னன்னு ரோட்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என் பெரியப்பா கிட்ட பணம் வாங்கினது உங்களுக்கும் எனக்கும் தானே தெரியும். அதனால தான் எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டேன்னு குமார் சொல்லவும் செய்கிறாங்க. எல்லா பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வரவும் செய்கிறாங்க. அதில் இங்கே என் பேரில் இருக்க சொத்துக்களை மட்டும் தனியாக எடுத்து வைன்னு சொல்கிறாங்க. அதில் அவர் பேரில் இருக்க சொத்துக்கள் இந்த வீடும் அந்த மில்லு மட்டும்தான். மீதி இருக்க நிலம், கடை, இது எல்லாமே வந்துட்டு எங்கள் குமார் பேரில் தான் இருக்கு. மீதி இருக்க சொத்துக்கள் எல்லாமே உன் பேரில் எழுதி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்ல, என்ன பெரியப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் அதில் இருக்க சொத்துக்கள் முழுக்க உனக்கானது மட்டுமே தான். எனக்கானது நான் சம்பாதிச்சதை விட கம்மியாக தான் நான் எடுக்கவும் செஞ்சுருக்கேன்னு சொல்ல, ஆனால் என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, நான் வந்தது கூட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கதிர் நான் ஹாஸ்பிட்டலில் இங்கே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடறாங்க எங்கள் சக்திவேலும். குமாரும் பெரியப்பா அது வந்துன்னு சொல்லும்போது, உங்களுக்கு சொத்து தான் ரொம்ப முக்கியம்னா அந்த சொத்து முழுக்க என் பேரில் இருக்க அந்த சொத்துக்கள் முழுக்க நீயே எடுத்துக்கோ. எனக்கு இனி எந்த சொத்தும் வேண்டாம். என்னை சுற்றி அன்பான சில மனுஷங்கள் இருந்தால் போதும். என் தங்கச்சி, என் பொண்ணு, என் மாப்பிள்ளை, அவங்க குடும்பம்னு அவங்க மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொன்ன உடனேயே குமாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணி எப்படி பார்க்கவும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே சக்திவேலும் அண்ணா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பழனிவேலுக்கும் அங்கே பாண்டியனுக்கும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்கேன். என் பையன் என்றைக்குமே அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான்னு பாண்டியன் சொல்லும்போது, என்னென்ன நீ கொஞ்சம் பொறுமையாக போயிருக்க கூடாதா? பாவம் முத்துவேலன்னு
என்ன இதனால தான் வீட்டில் யார்கிட்டையும் சரியாக பேசாமல் ஒதுங்கி இருந்திருக்கு. அது மனசுக்குள்ளே என்னென்னத்தெல்லாம் போட்டு நினச்சதோ தெரியல. மொத்த சொத்தையும் உன் புள்ள பேருக்கே எழுதி வச்சிருக்கு. இப்போ சந்தோஷமான அப்படின்னு அங்கே பழனியை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வேகமாக போய்ட்றாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்தோடையும் ரொம்ப அதிர்ச்சியோடையும் பார்க்குறாங்க. மீனாவோ இங்கே வந்து ராஜிக்கு ஆறுதல் சொல்ல, இந்த நேரத்தில் நாம தான் இவருக்கு ஆறுதலாக இருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லும்போது கதிரை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழுகிறாங்க. எதுவும் ஆகாது, அவருக்கு செகண்ட் ஸ்டேஜ் தானே, அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் கூட இருந்து நம்ம பார்த்துக்கணும், அதுக்கப்புறமா அவர் கூட ஊர்லேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியும் முடிவு பண்ணுறாங்க. ஒருவேளை எங்கள் கதிர் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்ததுனால விஷயம் எல்லாருக்குமே தெரியவும் செஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்ச அதுக்கு பிறகு வந்துட்டு பழனி பாண்டியன் அப்படி யாருமே வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணலை. எல்லாருமே இங்கே முத்துவேலை பார்க்கணுன்றதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. வடிவும் மாறின்னு எல்லாருமே சேர்ந்து கடைசியில் குமாரும் சக்திவேலும் ரொம்ப அழுதப்படி தான் இருக்காங்க.